1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இதே இதுதான் இங்க பாருங்க 13, 14, 15, no use. பயன்படுத்த போறதில்ல. 16, 17, 18, no use. 19, no use. 20, no use. இதை எழுதிக்கிங்க. இது எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு சொல்றேன். இங்க பாருங்க. Write, I am writing, have written, have been writing. Wrote was writing, had written, had been writing. Will write, will be writing, will have written, will have been writing. A letter, இப்போ இது அப்படியே மாதிரி பாருங்க. இங்க ஐன்னு போட ஒரு ஐ போட்டுட்டு இங்க a letter போடுறேன். இது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிறத பார்த்துக்கணும். I write a letter. I am writing a letter. I have written a letter. I have been writing a letter. I wrote a letter. I was writing a letter. I had written a letter. I had been writing a letter. I will write a letter. I will be writing a letter. I will have written a letter. I will have been writing a letter. So if you want to do this, you can do this way. All right. If you can go for this, you can do this. Right. இவ்வளவுதான். If you don't want to do this. இதுவே 13 வந்து a letter. இங்க மாறி இருக்கு. இங்க மாறினதுனாலதான் இங்க மாறுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். By me. Right? Look at this, by me. Is written, is being written, has been written, was written, was being written, had been written, will be written, will have been written. எந்த verb வேணாலும் வச்சு நம்ம சொல்லலாம். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாற்றி சொல்லியிருக்கோம். அது தமிழ்ல தெரியும். எல்லாமே இப்போ வந்து இதான் வந்து யாராவது ஒருத்தவங்க இதை சொல்ல முடியுமா? லெட்டர் நான் இப்போ சொன்னது 13 சொல்ல முடியுமா? அதை மட்டும் சொல்லணும். சப்போர்ட்டிங் verb, மெயின் verb, பாக்கியெல்லாம் இருக்கு. இங்க இருக்கிறத நீங்க படிக்கணும்னு இல்லை. இங்க என்ன வரும்? Written by me. A letter is written by me இருக்குது. Is written. விட்டுறக்கூடாது. ஈஸ விட்டுறக்கூடாது. A letter. இங்க 14. நீங்க நோட்ஸ் எடுத்துருப்பீங்களே. is being writing. Is being writingல வராது. எப்பயுமே ரிட்டன் தான். புரியுதுங்களா? Is being writingனா அப்ப நல்லா தெரிஞ்சிடும் நமக்கு. Is being writingனு ஒரு இங்கிலீஷே கிடையாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் இங்கிலீஷ் வரப்போகுது. 15. Has been written. Has been written. Very nice. 16. Was written. Was written. Very nice. 17. Was being written. Was being written. Very nice. Apro. 18. Had been written. Very nice. 19. Will be written. Will be written. Will be written. Will have been written. Will have been Will written. have been written. அதை மட்டும் தனியா எடுப்போம் பாருங்க. இப்ப பாருங்க. Is written. Is being written. Has been written. இது எந்த verb வேணாலும் இப்ப வச்சு மாத்தி சொல்லிடலாம். Was written. இதை பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் 3 தான் உங்களுக்கு இதுல. பாக்கி 5 வந்துரும். Was being written. நீங்க லெஃப்ட் பார்த்து had been written. Will be written. நல்லா கவனிங்க. இங்க ஃபோக்கஸை விட்டுறாதீங்க. பாருங்க. நோ யூஸ். நல்லா பாத்துங்க. அதை பார்த்தே கண்டுபிடிச்சலாம். பில்லுக்கு அப்புறம் ஹேஸ் ஆடு வராது. ஹாவ் போடுவீங்க. பீன் ரிட்டன். Written. Is written, is being written, has been written. Was written, was being written, had been written. Will be written, will have been written. நல்லா பாத்தீங்க. இது மாறுது. இங்க ஐ கிடையாது. என் லெட்டர் இருக்குது. இங்க என் லெட்டர் வந்து பை மீ இங்க மாறினதுனாலதான் கம்ப்ளீட்டா இந்த வேர்ப் ஃபார்ம் இந்த 8 ஃபார்மும் மாறிடுச்சு. அந்த 12ல இருந்து நம்ம எடுக்கிறது. அதுல 4 அன்பார்ச்சுனேட்டா இங்கிலீஷ்ல அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க.
எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்படும், எழுதப்பட்டிருக்கும். யார் தமிழ்ல சொல்றா? ரெடியா இருக்கா? Quick. தமிழ்ல யார் ரெடியா இருக்கா? ஏன் சொல்லாமே? இது சொல்லாமே? எழுதப்படுகிறது. ஆ, ஆ, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆ, ஆ, எழுதப்பட்டிருக்கிறது. இங்க எழுதப்பட்டது, எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது. எழுதப்பட்டிருந்தது, பியூட்டிஃபுல். எழுதப்பட்டிருந்தது. எழுதப்படும், எழுதப்படும், இது எழுதப்பட்டு. எழுதப்பட் எழுதப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் வேணுங்க. இவ்வளவுதான் வேணுங்க. வேர்பை மாத்தி நம்ம நெக்ஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் கம்ப்ளீட்டா அதை ரிவைஸ் பண்றோம். ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் பண்றோம். இப்ப பாருங்க, இது பிராக்கெட்ல போடுற V3, வெறும் 3 இல்ல V3, எல்லாமே V3 தாங்க. எல்லாமே நான் ஒரே ஒரு இதுக்கு போடுறேன். நீங்க எல்லாமே V3. ரொம்ப ஈஸியா பேசுவேஸ். நீங்க ஆக்டிவேஸ் படிச்சுட்டு அது உள்ள கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே V3 தாங்க இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த V3 3 இடத்துல இருந்தது 12க்கு, இங்க 8ல 8க்குமே இருக்கு. 8 3 11 இடத்துல V3 பயன்படுத்துறோம். நம்ம பயன்படுத்த போறோம். 20 வகையான வாக்கியங்கள்ல 11 வகையான வாக்கியங்களுக்கு V3 தான் இருக்கு. அப்ப V3 எவ்வளவு முக்கியம் பாருங்க. எவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம். இன்னைக்கு அந்த V1 V2 V3 பத்தியும் எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டச் பண்ண போறோம். ஆல்ரைட். நான் இதை நோட் பண்ணிக்கிங்க. இப்ப ஒரு நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி பக்காவா ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். ரிவிஷன் பண்ணி கொண்டு வருவோம். எகைன் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். லெட்டருங்க ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா மாறிடுச்சு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறினதுனால தான் இந்த வேர்ப் ஃபார்ம், சப்போர்ட்டிங் வேர்ப், மெயின் வேர்ப் எல்லாமே மாறினது காரணம். ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரைட் எ லெட்டர்னாலும் ஒண்ணுதான், எ லெட்டர் இஸ் ரிட்டன் பைனாலும் ஒண்ணுதான். வாய்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கு, டென்ஸ் மாறல. அந்த 12 டென்ஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் இந்த டென்ஸ் நம்பர் வந்து 1. இப்போ ஒண்ணு போட்டுக்கலாமா? 1 வந்து எப்பயுமே இந்த 1 இருக்கு இல்லையா, 13ஆ தான் மாறும். இந்த 1 வந்து 13ஆ மாறும். 2 வந்து 14, 3 வந்து 15. 4க்கு ஒண்ணுமே இல்லை. ரைட். 5 16ஆ மாறும், 6 17ஆ மாறும், 7 18ஆ மாறும், 8 ஒண்ணுமே இல்லை, 9 19ஆ மாறும், 10 ஒண்ணுமே இல்லை, 11 20ஆ மாறும், 12 வந்து ஒண்ணுமே இல்லை. இப்படி போடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இது வந்து எப்படி மாறுதுன்னா 13, நல்லா பார்த்துங்க, 14 15, இது ஒண்ணுமே இல்லை, விட்டுருவேன். 16 17 18, 8 விட்டுருவேன். 19 ஒண்ணுமே இல்லை, விட்டுருவேன். 11 20 ஒண்ணுமே இல்லை, விட்டுருவேன். Write, I am writing, I have written, I have been writing. Wrote was writing, had written, had been writing. Will write, will be writing, will have written, will have been writing. என்ன மைண்ட்ல வச்சிருக்கேன்? ஐ ரைட் எ லெட்டர் மைண்ட்ல வச்சிருக்கேன். ஐ ரைட் எ லெட்டர், ஐ எம் ரைட்டிங் எ லெட்டர், ஐ ஹவ் ரிட்டன் எ லெட்டர், ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். I wrote a letter, I was writing a letter, I had written a letter, I had been writing a letter. I will write a letter, I will be writing a letter, I will have written a letter, I will have been writing a letter. இங்க கம்ப்ளீட்டா மாறுது. A letter is written by me. A letter is being written by me. A letter has been written by me. A letter was written by me. A letter was being written by me. A letter had been written by me. A letter will be written by me. A letter will have been written by me. அவ்வளவுதான். ஆனா அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறிடுச்சு, மீனிங் மாறவே இல்லை. 1 தான் 13, 1 தான் 13, 2 தான் 14, 1 தான் 13, 2 தான் 14, 3 தான் 15. ஜஸ்ட் அந்த இதுல வந்து வாக்கிய அமைப்புல மாத்திருக்குமே தவிர வாக்கியத்தோட அர்த்தத்தை மாத்தல. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாத்திட்டு வேர்பு, சப்போர்ட்டிங் மெயின் வேர்பு மாத்திட்டோம். அவ்வளவுதான். ரைட். ஸோ இதை வந்து நீங்க எப்படி வேணாலும் நீங்க இது பண்ணிக்கலாம், உருவப்படுத்திக்கலாம். இப்படி ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க. லுக் அட் திஸ்.
நீங்க தமிழ்ல கரெக்டா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் நாள்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாளை கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த 16 ஈஸியா கொண்டு வந்துடலாம். ரைட் ஐம் ரைட்டிங், ஹேவ் ரிட்டன், ஹேவ் பீன் ரைட்டிங். இங்கேருந்து இங்க கொண்டு வரலாம், இங்கேருந்து திருப்பி இங்க கொண்டு வந்துடலாம். ரைட்? ஸோ இதுல வந்து இஸ் ரிட்டன். நல்லா பாத்துங்க, இதுல இருந்து தான் கொண்டு வர போறோம் பாருங்க. இது நேத்து பார்த்தது, புதுசு உள்ளது. Go with it. ஸோ இதை தான் அப்படியே காப்பி பண்ணி இங்க போடுறேன். இதுல தான் இந்த 1ல இருந்து 20 அவ்வளவு அருமையா நீங்க பாட்டு பண்ணிட்டே போகலாம். அதுல இருந்து காப்பி பண்ணி அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்றப்ப நமக்கு தெரிஞ்சிடும் ஈஸியா. ரைட்? ஆல் ரைட். வில் ரைட், வில் பி ரைட்டிங், வில் ஹேவ் ரிட்டன், வில் ஹேவ் பீன் ரைட்டிங். நல்லா பாத்துங்க. ஈஸ் ரிட்டன் இதை தான் கொண்டு வர போறேன். இதுல இருந்து தான் டெரிவ் பண்றேன். நல்லா பாத்துக்கங்க. ஈஸ் வந்து வாசா மாறும். இஸ் பீயிங் ரிட்டன் வந்து வாஸ் பீயிங் ரிட்டனா மாறும். ஹேஸ் பீன் ரிட்டன் வந்து ஹேட் பீன் ரிட்டனா மாறும். நான் சிம்பிளா ஒரு வேர்டு சேஞ்ச் பண்றது தான் இது. நவ் வாஸ் ரிட்டன் வந்து வில் பி ரிட்டன். வாஸ் பீயிங் ரிட்டன் இருக்காது, 2 பி ஃபார்ம் வருது. அவ்வளவுதான், நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ல நம்ம கொண்டு வர்றப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? ஒரு வாட்டி பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டோம், குயிக்கா ரிவைஸ் பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? கடகடன் பண்ணலாமா? Are you there? Yes, sir. All right, நம்ம பண்ணிடலாம். இப்போ பண்ணிடலாம். Let's do it right now. பேசப்படுகிறது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லணும். ஸ்பீக்கிங்கிற வேர்டு. பேசப்படுகிறது. சொல்லிடலாமே, பேசப்படுகிறது. இஸ் ஸ்பீக்கன். இப்ப பாருங்க, நீங்க வந்து இந்த இட்டுங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணீங்க. நீங்க வந்து Spoken. கரெக்டா சொல்லணும். சப்போர்ட்டிங் வேர்பு, மெயின் வேர்பு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த இட்டுல தான் வரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டா சொல்லுங்க. இங்க என்ன பேசப்படுகிறது? Is spoken. இஸ் ஸ்போக்கன். வெரி குட். பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. Is being spoken. வா, நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இது வந்து இந்த ஆர்டர் படி போயிடலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இது பேசப்பட்டு இருக்கிறது. Has been spoken. பேசப்பட்டது.
Was spoken. பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. Was being spoken. Had been spoken. Will Yes. be spoken. Very good. Will have been spoken. அருமை. இந்த தமிழ் இங்கிலீஷ் நீங்க கொண்டு வரப்ப மைனஸ்ல வர்றப்ப வந்துடும். இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாராவது சொல்ல முடியுமா இங்கிலீஷ்ல? அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது He has been arrested. இன்னொரு வாட்டி. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிவா சொன்னாரு. Sir, he has been arrested. இந்த இடம் தான் வந்து பளிச்சுன்னு தெரியும் நமக்கு. அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டார். He was arrested. அவ்வளவுதான். நியூஸ் கேட்டீங்கன்னா பளிச்சுன்னு வித்தியாசம் சொல்லுவான். அவர் கைது செய்யப்பட்டாரு. உள்ள கைது பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்னா அப்ப கைது பண்றாங்க. அப்பதான் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ உள்ள வந்து ஜெயில வச்சிருக்கணுங்கிற விசாரணை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஹி வாஸ் அரஸ்டட்னா அந்த ப்ராசஸே முடிஞ்சிருச்சு. இப்பதான் இது முடிஞ்சிருக்கு. இது முன்னாடியே முடிஞ்சிருக்கு. நல்லா பாத்துங்க. தமிழ்லயும் தெளிவா வந்து தமிழ் நியூஸ் புல்லட்டின்லயும் இங்கிலீஷ் நியூஸ் புல்லட்டின்லயும் எடுத்துக்கோ இது பண்ணுவாங்க. அவர் கைது செய்யப்படுவார். He will be arrested. He will be arrested. இன்னொரு வாட்டி. He will be arrested. He'll be arrested. அது நீங்க V3 தான் போடணும். அது மாத்தவே கூடாது. பாருங்க, அவர் கைது செய்யப்படுவார். இப்ப நல்லா பாத்துங்க. அவர் கைது செய்யப்படுவார்னு போட்டேன். நல்லா பாருங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா ஸ்ட்ரக்சர் நம்பர் 19 இது. was arrested 16. He has been arrested. யாராவது சொல்ல முடியுமா நம்பர்? பார்த்து சொல்லுங்க பாப்போம். படார்னு அடிங்க. ஸ்ட்ரக்சர் 1 2 3 4 5 இல்ல 13 15. ஓகே. இப்ப எதுக்காக இவ்வளவு சொன்னோம்னா, நீங்க தமிழ்ல புரிஞ்சா மட்டும்தான் இங்கிலீஷ்ல கொண்டு வர முடியும். ஹேஸ் பீன்லாம் நம்ம யூஸ் பண்றப்ப இந்த ஹையர் லெவல்ல பக்காவா யூஸ் பண்றதுக்கு அது ஊன்றுகோலா தமிழ் இருக்குது. ரைட். இப்ப நான் சொன்னதான் எதுக்கு பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்லயே போட்டுடலாமே. பாருங்க, போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஜட்ஜோ அட்வொகேட்டோ யாருமே வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. போலீஸ்க்கு மட்டும்தான் அரெஸ்ட் பண்ற உரிமை இருக்கு. அப்ப இது வந்து கிளியரா வந்து யார் பண்றாங்கன்னு தெரிஞ்சாக்கா அந்த பண்றவங்கள விட்டுருவாங்க. பாருங்க, he has been arrested. பாசிவ் வாய்ஸோட பண்பே தான், அதோட பயன்பாட்டுக்காக தான் இது பண்றது. இப்ப சொல்லுங்க, என்னுடைய பர்ஸ் வந்து திருடப்பட்டிருந்தது. என்னுடைய பணமுடிப்பு திருடப்பட்டிருந்தது. நல்லா பாருங்க. அப்பதான் பார்த்தேன் திருடப்பட்டிருந்தது. My purse was stolen. Oh, My purse had been stolen. had been stolen. Had been stolen. So இது வந்து நம்ம திருப்பியும் நியூஸ் ஜேர்னல் எது நீங்க படிச்சாலும் மேகசின்ல படிச்சாலும் பக்காவா இருக்கும். இதுதான் நம்பர். என்ன நம்பர் சொல்ல முடியுமா? had been stolen 18. There you go. 18. நிறைய பார்க்க போறோம், நிறைய ரிவைஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல. ஆனா ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு இது சொல்றேன், நான் ஒரு கன்வர்ஷன் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், the boy has killed the spider. இது அப்படியே மாத்துங்க. இந்த பாய் இருக்காரு, இந்த ஸ்பைடர் இருக்கு. இது அப்படியே மாத்தி எனக்கு சொல்லுங்க. the boy has killed the spider. இது நம்பர் 1ல இருந்து 20க்குள்ள நம்பர் போட்டீங்கன்னா எந்த நம்பர் போடுவீங்க? அது the boy has killed the spider. எகைன் இந்த நம்பர் போடுறது சாரங்கட்டுற மாதிரி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இது என்ன நம்பர்? சரி சார், 6 சார். இல்லையே, மிஸ் ஆயிட்டே. நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்க ரெஃபர் பண்ணியே சொல்றது தப்பு இல்ல. 3. பியூட்டிஃபுல். 3 வந்து எப்பயுமே ஒண்ணா மாறும். எப்ப என்னவா மாறும்? அந்த இந்த டேபிள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, 1 2 3 4